श्रीमत् ब्रह्मगुलाब्धि चंद्रममलं जापाली गोत्रोद्भवम् श्रीरंगार्यसुदं बुधादि विनुदं भक्त्यादि योगान्विदं श्री सौराष्ट्र सुभाषया कविकृतं वेदान्तशीलप्रदं श्रीरामाब्जपदाश्रितं நடனகோபாலம் भजेऽहं सदा श्रीमन्नडनगोपालं भजेऽहं सदा। अस्मद्गुरुभ्यो नमः, अस्मत् सर्वगुरुभ्यो नमः, अस्मत् परमगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः, श्रीमन्नडनगोपाल स्वामिन्ने नमः। இன்றைய தினம் சௌராஷ்டிரா செகண்டரி பள்ளி 1970 வருடம் கூடி குலவி கொஞ்சி பாராட்டி அங்கே கல்வி பயின்ற மாணாக்களின் இணைக்கூட்டு மீட்டுக்கூட்டு ரீயூனியன் டே என்று சுபதினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 1970 வருடம் படித்த இளம் மாணவர்களுடைய கூட்டம். இது என்ன? இளம் மாணவர்களுடைய கூட்டம். பொதுவாக அடியேன் உள்ளே பிரவேசமாகும் போது நட்பை பற்றி சொல்லும்போது நண்பர்கள், தோழர்கள், ஆங்கிலத்திலே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவார்கள். சௌராஷ்டிராவிலே ஸ்டூடெண்ட் என்று சொல்லப்படுகிறது. எப்படிப்பா ஸ்டூடெண்ட்னா ஆங்கிலம் இல்லை அப்படின்னா சௌராஷ்டிராவிலே இஷ்டுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எட ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன சொல்லுவாங்க? இவருடைய அப்படின்னு சொல்லும்போது இஷ்டுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஷ்டுட்னா இஷ்டமானவன் அர்த்தம். இஷ்டுட்னா என்ன அர்த்தம்? இஷ்டமானவன். நண்பர்களை இஷ்டுட் இஷ்டுட் ஏன்னா எகா இஷ்டுட் பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு இவன் இஷ்டமானவன், ஏற்றவன் என்று சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது உலகத்திலே எல்லாத்துக்கும் ஏற்றவன் யார் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏற்க முடிய வண்ணம் இருக்க வேண்டும். எல்லாத்தாலையும் ஏற்க முடிகிறது போல இருக்க வேண்டும். அப்படி என்ன யாருப்பா அப்படின்னா அவன்தான் கண்ணன் என்று போற்றப்படுகிறான். அவன்தான் இறைவன் என்று போற்றப்படுகிறான். அவன்தான் அனைவருக்கும் நண்பனாக இருக்கின்றவன். எல்லா காலத்தும் எப்பொழுதும் எத்துறையிலும் எந்த வேளையிலும் எந்த வயதிலும் 6 முதல் 60 வரை, 60ஐ தாண்டிய 100 வரை, 120 வரை அனைத்து காலங்களிலும் நண்பனாக இஷ்டுடாக இருப்பவன் பகவான் என்று போற்றப்படுகிறான். ஸ்ரவணம் கீர்த்தனம் புண்ணியம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் என்று பாகவதத்தில் கண்ணன் போற்றப்படுகிறான். அர்ச்சனம் வந்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம், இத்தனை சேவைகளை பகவானுக்கு நாம் செய்கிறோம். ஆண்டவனை பார்க்கும்போது நம்ம மனதளவில் கூட தியானம் பண்ணலாம். ஆனா நேரடியா பார்க்கிறது, பிரத்யட்சமா பார்க்கிறது போலே ஒரு இன்பம் அனுபவம் கிடைக்குதா இல்லையா? கோயிலுக்கு போனா, நம்ம கோயிலுக்கு போனா சும்மாவா இருக்கிறோம்? கை கூப்பு செய்கை செய்கிறோம், வந்தனம் பண்றோம், அர்ச்சகத்தை சொல்லி அர்ச்சனை பண்ண சொல்றோம். அர்ச்சனம் என்ன? தாஸ்யம், கீழே விழுந்து வணங்குறோம். நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்குறோம். என்ன? அப்புறம் ஆத்ம நிவேதனம், எவ்வளவோ பழம் பொருள்களை எல்லாம் நிவேதனம் செய்கிறோம். ஆத்மார்த்தமாக நிவேதனம் செய்வோம், பிரசாதமாக சமர்ப்பிக்கிறோமா இல்லையா? நாமஸ்மரணம் செய்கிறோம். எப்படி நாமஸ்மரணம்னா பகவானை பஜிக்க வேண்டும். உள்ள போகும்போதே கோவிந்தா கோவிந்தா ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லி நம்ம பஜிக்கிறோம் இல்லையா? அது ஸ்மரணம்னு சொல்லுவார்கள். அப்படி பல வகையான பகவானை கொண்டாடக்கூடிய நண்பனாக இருக்கின்ற, இஷ்டுடாக இருக்கின்ற, அனைத்துமே தரக்கூடிய அந்த இறைவனை போற்றி வணங்கும் போது அவனை என்ன சொல்றோம்னா, அவனை பத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த வரிசைப்படி
ஸ்ரவணம்னு சொல்றாங்க. அவனை பத்தி கேட்கணும் முதல்ல, அப்பதான் பகவான் காது வழியா அந்த கதவு வழியா மனசுக்குள்ள போறான்னு சொல்றாங்க. அப்படி இந்த ஆண்டவனை 1970 வருஷம் படித்த மாணவர்கள் எல்லாம் கூடும்போது நல்ல ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை வைக்கலாமா இல்லையா? என்ன, நல்ல ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சியை வைக்கலாமா இல்லையா? என்ன, இல்லை ஒரு பட்டிமன்றம், என்ன என்ன குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்கள் பெண்மணிகளா இல்லத்தரசர்களா இல்லத்தரசிகளான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம்ல, எவ்வளவு சுவையா இருந்திருக்கும். எதுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவு இதை பத்தி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆன்மீக சொற்பொழிவு எங்க வேணா வைக்கலாங்க. கல்யாணம் ஆற இடத்துலையும் வைக்கலாம், கிரகப்பிரவேசத்திலையும் வைக்கலாம். என்ன, குழந்தைகள் இருக்கிற அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜி வகுப்புலையும் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றலாம். ஏன் இன்னைக்கு அடியேன் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற இங்க வந்திருக்கிறேன்னா, எங்க பாட்டிமார்களும் தாத்தாமார்களும் அம்மாவும் அப்பாவும் படுக்கையிலே படுக்கும் போது சொன்ன சொற்பொழிவுகள் தான் வளர்ந்து இங்கே நிற்கின்றது. அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பொண்ணு 4 மாசத்திலிருந்து பழக்கம். அது படுக்கும்போது ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. என்ன கதைமா சொல்லணும், ஊர் கதை சொன்னா கேட்க மாட்டேங்குது. ஆஞ்சநேயர் கதை சொல்லுங்க மாமா அப்படின்றது. இல்லை, ஆஞ்சநேயர் கதை சொல்லுங்க மாமா, கிருஷ்ணன் கதை சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்குது. அதுவே கேட்டு வாங்கிக்குது. அதனுடைய பசி அது எதற்கு வருதுன்னா, எல்லா காலத்தும் பொருந்துகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதுதான் ஆன்மா சம்பந்தமான பரமாத்மா சம்பந்தமான விஷயம். எல்லா காலத்துக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு இந்த கட்ட விரல் இருக்குல்ல, இந்த கட்ட விரல் விசேஷமான விரல் தெரியுமா உங்களுக்கு? இந்த கட்ட விரல் விசேஷமான விரல் தெரியுமா? ஆங்கிலேயர்கள், நம்ம இப்ப ஆங்கிலேய கல்வி தானே படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம், அதை பத்தி பேசித்தான் வேற வழியே கிடையாது. என்ன, ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வெற்றி சின்னமாக காட்ட வேண்டும் என்றால் எதை காட்டுவார்கள்? வெற்றி சின்னம்னா எதங்க காட்டுவாங்க? நடந்துருச்சுப்பா, இன்னைக்கு ரவீந்திரன் ஐயா இந்த மாதிரி 1970 வருஷம் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் கூட்டு சேர்க்கணும்னு ஒரு முயற்சி பண்ணி அது வெற்றி. என்ன, மனோகர் சார் கூட இருந்தாரு. என்ன, எத்தனையோ நண்பர்கள் எல்லாம் கூட இருந்து இந்த செயல், இந்த நற்செயல், இந்த கூட்டு முயற்சி, கூட்டம் சேர்க்கின்ற கூட்டு முயற்சி வெற்றி. சரிதானே? கட்டவர்களை காமிக்கிறாங்களா இல்லையா? அதே சமயத்தில் இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு சொற்பொழிவை கேட்டுட்டு அடுத்து பேச போற நம்முடைய டாக்டர் கண்ணன், பிஆர்ஜே கண்ணன், என்ன ஹெல்த் வெல்த்னு பேச போறாரு. அவர் பேச்சையும் கேட்டுட்டு நல்ல அறுசுவை உணவை அறந்திட்டு நண்பர்களெல்லாம் கூடி குழாவிட்டு யாராவது கேட்பாங்க, என்னப்பா அந்த கெட் டுகெதர் எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்டாங்க. நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? எந்த விரலோட சேருது பாத்தீங்களா? நல்லா இருந்தது. அந்த கட்ட விரல் இந்த விரலோட சேருது. இந்த கட்ட விரலுக்கு மதிப்பு என்ன தெரியுமா? இந்த கட்ட விரல் எல்லா விரலோடையும் முத்தம் கொடுக்குங்க. இந்த கட்ட விரல் மட்டும்தான் எல்லா விரல்களோடையும் முத்தம் கொடுக்கிற அளவுக்கு அந்யோன்யமாக இருக்கின்ற இந்த விரல். இந்த விரல் தான் சின்முத்திரை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் அச்சா, பகுத் அச்சா, நல்லா இருக்குன்னு இந்த முத்திரையத்தான் ஆங்கிலேயன் சர்வ சாதாரணமா வாட்ஸ்அப்ல போடும்போது இப்படி ஒரு இமோஜியை போடுறோமா இல்லையா? இந்த விரலை சொல்றான். இது இந்த முத்திரை இருக்குல்ல, இந்த முத்திரை யோக முத்திரை. இது யோக முத்திரை. ஆன்மீகம் வருதா? இப்படி சொன்னா இறைவன் என்று அர்த்தம். வெற்றி என்ன? இறைவனை காட்டுகிறோம். நான் இறைவன் எனக்கு கிடைத்து விட்டான், ஆண்டவனுடைய அனுபவம் நமக்கு கிடைக்கிறது என்ற வெற்றி சின்னமாக இதை காட்டுகிறோம். நம்ம சாதாரணமா செய்த விஷயங்கள்லயே ஆண்டவன் இருக்கான். உதாரணத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகணும்பா. இதை கடவுளை வணங்குறவனும் சொல்றான், அரசியல்வாதி வணங்காதவனும் சொல்றான். எல்லாருமே எல்லாரையும் என்ன பண்ணணும்? அரவணைச்சிட்டு போகணும். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அரவணைக்கிறதுனா அர்த்தம் என்ன தெரியுமா? யாராவதுக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுங்களேன், கேட்போம். அரவணைச்சிட்டுக்கு போறதுன்னா அர்த்தம் தெரியாதா? யாருங்க விட்டு கொடுத்து போறதுன்னு நம்ம ரமேஷ் ஐயா இந்தியா புல்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. நேற்று காலையில கூப்பிட்டாரு அவரு. சாரி, உங்களை கூப்பிடுறதுக்கு என்னால் வர முடியலனால. எதுக்குங்க அவ்வளவு சாரி? அதுக்கு தான் அழைக்கிறது. ரவீந்திரன் அண்ணா வந்தாரு, என்ன நம்ம இவர் வந்தாங்க, நல்லபடியாக அழைச்சிட்டு பத்திரிகைலாம் வச்சு போனாங்க. நீங்கள் எதுக்குங்கன்னா, இல்லை உங்கள் சொற்பொழிவு அவ்வளவு என்ன கேட்கறதுக்கு மக்கள் ஆவலாக இருக்காங்கன்னு சொன்னார். மிக மகிழ்ச்சியாக இருந்தது.
அவரும் இந்தியா புஸ்ஸில் நடக்கும் நிகழ்ச்சியின் போது அடியேனை சொற்பொழிவு ஆற்ற அழைக்கிறார் என்பது பெரும் மகிழ்ச்சியான விஷயம். அரவணைச்சிட்டு போறதுன்னா, அரவணைனா என்னங்க? ஒன்றாக கூட்டுவது எல்லாம். நீ அவரு சொல்லிட்டார், அதை நீங்க சொல்றீங்க. அரவு என்றால் பாம்புன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அரவணை பள்ளியானேன்னு சொல்லி பாசுரமே இருக்கு. அரவணைன்னா பாம்பு அணைச்சிக்கிட்டு இருக்கு. யாரு பாம்பு அணைச்சிக்கிட்டு இருக்கு? யார அணைச்சிக்கிட்டு இருக்குன்னா, ஆதிசேஷன் படுக்கையிலே ஸ்ரீமன் நாராயணனை அரவணைத்து கொண்டு அந்த பாம்பு படுக்கை இருக்கிறது மட்டும் தான் அரவணை. மித்ததெல்லாம் நம்ம ஏதோ போக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகணும்னா நம்மளால முடியுமா? இன்னைக்கு ரவீந்திரன் ஐயா முயற்சி பண்றாரு, என்ன மனோகர் அவரும் முயற்சி பண்றாரு, என்ன எல்லாரும் முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணா எல்லாரும் அவங்கள பாராட்டிடுவாங்களா? யாராவது ஒரு குத்தம் குறை சொல்றதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. என்ன எல்லா நேரத்திலையும் எல்லாருக்குமே எல்லாமே பாராட்டுகளாக அமையும்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்திலும் யாரு எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லையா, நம்ம முயற்சி வெற்றி அடைய வேண்டும். 1970ஆம் வருஷம் படிச்சு தேர்ந்த மாணவர்கள் அனைவரும் கூட்டு சேர வேண்டும், எது வேணா ஆகட்டும் சொல்லி அந்த முயற்சி எடுக்கிறாங்களா பாத்தீங்களா? அவங்கள நம்ம இன்னைக்கு பார்ட்டி வச்சிருக்காங்கிறதுனால பாராட்டியே ஆக வேண்டும். அவங்களெல்லாம் அவங்கள பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ரிட்டையர்டு ஓம்குமார் அண்ணா, என்ன ஓம்குமார் அண்ணா வந்து சொன்னாரு, அடியன் வந்து அவங்களுடைய அத்தை மகனோட மாப்பிள்ளை, என்ன மருமகன் அடியன், அவர் மாப்பிள்ளை தான் கூடுவார். மாப்பிள்ளை நான் ரிட்டையர்ட் ஆகி வந்தேன் மாப்பிள்ளை, என்ன எனக்கு ஒட்டு தலைகால் ஓடலை. நானும் நடக்கிறேன் மஹால் பக்கம் நடக்கிறேன், பந்தடி பக்கம் நடக்கிறேன், கீழே மாசி விதி தெற்கு மாசி நடக்கணுமா? நம்ம இப்போ ஆண்டவனை பார்க்க கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனாலே என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா ஏதாவது வீட்டில் விசேஷமா? நான் வேஷ்டி கட்டிக்கிட்டு போவேன். இன்றைக்கி பஞ்சகச்சம் கட்டிட்டு வரல, பஞ்சகச்சம் கட்டிட்டு கோயிலுக்கு போவேன். போனேன், ஐயரே இந்த தட்டை நீட்டி அர்ச்சனை பண்ணுங்கன்னு என்கிட்ட நீட்டுவாங்க. ஐயா நான் வேஷ்டி கட்டிட்டு சாமி கும்பிட்டுதான் வந்திருக்கேன், நான் அர்ச்சகர் இல்லையா. வேஷ்டி கட்டிக்கிட்டாலே அடையாளமே வந்து அர்ச்சகர் மட்டும்தான் வேஷ்டியை கட்டிக்கிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அடியர் வந்து பார்த்த உடனே இந்த 1970ஆம் வருடம் படித்த மாணாக்கள் அனைவருமே வேஷ்டி கட்டிக்கிட்டு லட்சணமாக கலாச்சார உடையோட இருக்கு. பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமா? பத்தாதுல. நம்மளை எல்லாம் இணைத்த, நம்ம எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து நல்வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம்மளை எல்லாம் ஒரு ஆளாக்குன அந்த ஆசிரியர் பெருமக்களை மதிக்கணுமா இல்லையா? அவர்களை வச்சுக்கிட்டு தானே இந்த கூட்டமே சேர்ந்துருக்கு. அவங்க அடித்தாலும் பிடிச்சி இழுத்தாலும் கன்னத்தை கிள்ளினாலும் எல்லாமே நம்ம நன்மைக்குத்தானே செய்தாங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியர் பெருமக்களை பாராட்டும் விதமாக ஆசிரியர் திரு சந்திரசேகரன் அவர்களை பாராட்டினாங்க. என்ன அவங்க யாரு? அவங்க டீச்சர் நினைச்சிருக்கீங்க. அவங்க டீச்சர் கிடையாது, அவங்க தீட்சிதர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஊரு தீட்சிதர்கள் தான் அங்க டீச்சர்னு ஆயிருக்காங்க. புரியுதா? நம்ம ஊரு தீட்சிதர்கள் தான் அங்க டீச்சர் என்று மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நம்ம ஊரு குருகுலங்கள் தான் அவங்க கரிகுலம் என்று மாத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்றது ஏதோ வேடிக்கைக்கு சொல்லல, உண்மையா நடக்கிற விஷயம், நடந்த விஷயம், நாம புரிஞ்சிக்காத விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊரு குருகுலங்கள் தான் கரிகுலமாக மாறி இருக்கிறது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இப்ப அடியேன் பேசும்போது இந்த உலகத்துல எல்லாம் தமிழ் மக்கள் நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ் மக்கள் மட்டும் நிறையல, உலகம் பூரா சம்ஸ்கிருதமும் நிறைஞ்சிருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட, சம்ஸ்கிருதம் செத்துருச்சுப்பா, சம்ஸ்கிருதம் எதுக்கு கற்றுக்கணும், சமஸ்கிருதம் எங்கே பேசப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? சம்ஸ்கிருதம் எங்கே பேசப்படுதுன்னா, சம்ஸ்கிருதம் மொழி காவிய மொழி, இலக்கிய மொழி, செய்யுளுக்காக ஏற்படுத்தப்பட்ட மொழி. அதனால தான் அதை சம்ஸ்கிருதி என்று சொல்லுகிறார்கள். கிருதினா பாடப்பட வேண்டும், பேசப்படக்கூடாது. அதை எப்படியா பேச முடியும்? என்ன அதை எப்படி பேச முடியும்? பாடத்தான் முடியும், பேச எப்படி முடியும்? அர்த்தமில்லாத பேச்சு இல்லையா? அப்ப எப்படி பேச்சு சமஸ்கிருதம் விளங்கிக்கிட்டு இருக்குன்னா, சௌராஷ்டிரா பாஷை தாங்க பேச்சு சமஸ்கிருதம். நம்ம பேசுற பாஷை பூரா சமஸ்கிருதம் தான்.
அதான் பேச்சு சம்ஸ்கிருதம்னு விளக்கம் கொடுத்தேன். அவர் ஒத்துக்கிட்டாருங்க. ஆமாங்க, உண்மையிலேயே உங்க பாஷையில பூரா சம்ஸ்கிருதமா நிறைஞ்சிருக்கு. ஆகையால சரஸ்வதி கடாட்சம் நிறைந்த நாக்கு படைத்தவர்கள் சௌராஷ்டிரா மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தமிழ் பாஷை பேசுறேன்னு சொல்லி தமிழ் மக்கள் கூட இந்த லானாவையும் லானாவையும் சரியாக உச்சரிக்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆழிமழை கண்ணா ஒரு பாசரத்தை சரியா பாடினாலே இந்த லகரமும் சரியாக வந்து விழும் நாக்கிலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே ஆன்மீகம் என்பது எல்லா வேளைகளிலும் எல்லா கூட்டத்திலையும் எல்லாருக்கும் பொருத்தமானது என்பதை அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். சாமி எப்படி உள்ள போவாருன்னு சொன்னேன்? செவி வழியா போவாருன்னு சொன்னேன். என்ன செவி வழியா போவாருன்னு சொன்னேன். செவி வழியா எப்படியா போவாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால இந்த செவிச்செல்வத்துக்கு மூலமா பகவானை பத்தி சிறிது நேரம் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி ரவீந்திரன் ஐயாவும் ஓம்குமார் அண்ணனும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பேச்சில் உண்டானது தான் இன்னைய கூட்டத்துடைய இந்த நட்புக்குண்டான தலைப்பாக அடியேன் பேச வந்தது. ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் குசேலர் அண்டு குகன். நட்பின் இலக்கணம் என்று பேர் வைக்கலாம்னே. அந்த நட்பின் இலக்கணம் எப்படி வெளிப்படும்னா, இதுபோல மகாத்மாக்களாக விளங்கிய குசேலர், குகன், விபீஷண ஆழ்வான்னு சொல்லுவாங்க, விபீஷணன், இது போன்ற பல மக்கள் இருக்காங்க. அப்புறம் சுக்ரீவன் இருக்கான். என்ன நண்பனுக்கு நண்பனாக இருக்கின்ற அர்ஜுனன் கூட ஒரு தோழர் தான் கண்ணனுக்கு. இப்படின்னு பல தோழர்கள், பல நண்பர்கள், பல இஷ்டுட்கள் புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன. இந்த புராணம் என்னாலே நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? அது பழங்கதப்பா, இன்னைக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அவங்களுக்கு உண்டான ஒரு பதில், பெரும் காப்பியங்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இது போன்ற காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இந்த காப்பியங்களை எல்லாம் இயற்றுவதற்கு முன்னாலே தமிழிலே இலக்கணம் என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கணத்தை வகுத்தவர் யார் தெரியுமா? தமிழாசிரியர் இருக்காங்க, தொல்காப்பியர். தொல்காப்பியர் அப்படின்னா யாரையோ பார்த்து அவரு கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் யாரு? அவர்தான் அகத்தியர், அகத்திய மாமுனிவர். அகத்தியர் மாமுனிவர் சொன்னதை அவர் அப்படியே எழுதி வச்சு, ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சு காப்பியமாக எழுதியதினாலே அவர் தொல்காப்பியர் என்று போற்றப்படுகிறார். அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே காப்பி அடிச்சு தான் வந்திருக்காங்க. முன்னாடி இருக்கிற மாணவனை பார்த்து பின்னாடி இருக்கிற மாணவன் காப்பி அடிச்சதை சொல்லல. உலகம் பூராம் காப்பி அடிக்கப்பட்டுதான் இன்றைக்கு எல்லா ஞான விஷயங்களும் விளங்கி கொண்டிருக்கின்றன. அந்த காப்பி யாரு அடிச்சதுன்னா நாம தான் அடிச்சிருக்கோம். இந்த பாரத தேசத்தில் இருக்கின்ற அத்துணை ரிஷிகளும் ஞானிகளும் முனிவர்களும் சித்த புருஷர்களும் ஸ்ரீமன் நடனகோபால நாகி போன்ற மகான்களும் தான் முதலில் இறைவனிடமிருந்து அனைத்து ஞான விஷயங்களையும் காப்பி அடித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றளவும் ஆங்கிலேயர்கள் காப்பி, போட்டோ காப்பின்னு சொல்றாங்க, போட்டோ காப்பின்னு சொல்றாங்க. எல்லாமே காப்பி தாங்க. நம்ம குடிக்கிற காப்பியை சொல்லல. இந்த நல்ல ஞான விஷயங்கள் காப்பி அடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்த்த வேண்டும். ஆகையாலே இன்னைக்கு நம்ம ஆன்மீக விஷயம் பேச போறோம். இனிமே தான் பேச போறோமா? இப்போ இவ்வளவு பேசுனதெல்லாம் என்ன? இதுவுமே ஆன்மீக விஷயம்தான் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்னங்க? நம்ம சுகபோகங்களை அனுபவிக்கணும். நீ பேசுறதெல்லாம் பேசுறியா, வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்க, என்ன வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்க, எப்பயா வடையை காமிக்க போறங்கிற மாதிரி இன்னைக்கு மக்களுடைய எண்ணம் போயிட்டு இருக்கு. அப்படி சொல்லும்போது நமக்கு சுகபோகங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கணுமா என்ன? இப்போ அடியாண்ட கேட்குறாங்க, என்ன நீ எதையோ பேசிக்கிட்டு இருக்க, சொர்க்கம்ங்கிற, கைலாயம்ங்கிற, வைகுண்டம்ங்கிற எல்லாம் சொல்ற, எங்கேயா இருக்கு, எங்கேயா காமிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பதில். திரைப்படத்துக்கு போறீங்க, கதாநாயகன் ஆகாயத்தில் அப்படியே சுழண்டு 10 பேர் அடிக்கிறான், அதை பார்த்து கையை தட்டுற, எங்கு அது உண்மையாக நடக்கிறதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஒரு திரைப்படத்தில் காதலன் காதலி என்ன நல்லா காதலிச்சு பார்ட்டி கொண்டாடுறாங்க.
காதல் வெற்றி அடைந்தது என்று சொல்லி ஒரு பார்ட்டி. அந்த காதலன் காதலி கொஞ்ச நாள்ல பிரேக்கப் அப்படின்றானுங்க. அதுக்கு ஒரு பார்ட்டியா? இப்படி உலகம் போயிட்டு இருக்கு. ஏண்டா நீங்க சேர்றதுக்கு பார்ட்டி வைக்கிறீங்களா, பிரியதுக்கு பார்ட்டி வைக்கிறீங்களா? புரியல. இந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க இதை பத்தி பேசிட்டீங்களா சொல்லுது போல கேள்வி பிறக்குது. அப்படின்னு சொல்லும்போது இப்ப அடியேன் சொல்ல வந்தது என்னன்னா, உலகத்துல எத்தனையோ தியேட்டர்கள் இருக்கு. என்ன உலகத்துல இன்னைக்கு மாட்டுத்தாவணி பார்த்தா பெரிய ஒரு திரையரங்கம் கட்டியிருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய திரையரங்கம். அப்படி எல்லா திரையரங்குகளையும் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திரையரங்கம். என்ன நம்ம கூட்டமே இருக்காதுங்க. எப்ப போனாலும் டிக்கெட் கிடைக்கும், எப்ப போனாலும் அனுமதி கிடைக்கும். அப்படி இருக்கிற ஒரு மிகப்பெரிய திரையரங்கம் எது தெரியுமா? எது தெரியுமா உங்களுக்கு? அதுதாங்க நம்ம மனத்திரையரங்கம். மனத்திரையரங்கம் புரியலையா? அடியேன் சொல்றது எல்லாமே உங்க மனசுல ஒரு திரையில ஓடிக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு எண்ணமா ஓடிக்கிட்டே இருக்கும். அடியேன் பேச பேச அந்த திரையிலே பல படங்கள் காட்டப்படுகின்றன என்பதை உணர்த்துகிறேன். ஆகையால இந்த மன திரையரங்கத்தில் இப்ப இந்த படத்தை பார்க்கலாம். குசேலரும் குகனும் என்ற அந்த மகத்தான சம்பவங்களை இப்போது அடியேன் காண்பிக்க போகிறேன். அடியேன் திரைக்கதை, வசனம், என்ன அப்புறம் இயக்கம், தயாரிப்பு எல்லாம் எதுவும் கிடையாது. இதை தயாரித்தவங்க, இயக்குனவங்க, இதில் நடித்தவங்க, நாடகமாக நடித்தவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு அப்படியே நமக்கு ஒரு அனுபவத்தை காட்டியவர்கள் நம்முடைய ரிஷிமார்கள். வால்மீகி, வியாசர் போன்ற மகத்தான ரிஷிகள். யாருக்குங்க கோயில் கட்டுறாங்க? சிலை வைக்கிறாங்க நிறைய பேருக்கு. என்ன சிலையெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் கோயில் கட்டி வேத ஆகமப்படி என்ன தீர்த்தம் சடாரி எல்லாம் வச்சு சந்தன காப்பு பண்ணி அபிஷேகம் பண்ணி அப்படியே பூஜை ஆராதனம் எல்லாம் யாருக்குங்க பண்ணுவாங்க? இறை அனுபவங்களை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவர் தான் நாம இங்கே உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமாக இருக்கின்ற ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். உண்மையா இல்லையா? அவருக்கு தானே கோயில் கட்டியிருக்காங்க. செல்வந்தர்களுக்கு கோயில் கட்டியிருக்காங்களா? கிடையாது. செல்வந்தர்கள் எல்லாம் சேர்ந்து பொருள் திரட்டி மகான்களுக்கு தான் கோயில் கட்டுகிறார்கள். அது போன்ற மகான்கள் தான் இந்த மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் கொட்டி கிடக்கிறார்கள். கொட்டி கிடக்கிறார்கள். நம்முடைய பாரத தேசத்திலே அனுபவமாக கிடைக்கக்கூடிய பல விஷயங்களிலே ராமாயணத்திலே ஒன்று காட்டப்படுகிறது, மகாபாரதத்திலே ஒன்று காட்டப்படுகிறது. ராமாயணம் என்பது 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய காவியம். 24,000 ஸ்லோகங்கள். அந்த 24,000 ஸ்லோகங்களையும் முதல் அக்ஷரமாக வரிசையாக நாம் எல்லாம் கோர்த்து சேர்த்து அதை படித்தோம் என்றால் காயத்ரி மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே கிடையாது. அவங்க போய் காட்டுல என்ன கிடைக்குதோ காய், கறி, படம், கிழங்கு வகைகளை தின்னுத்தான் வாழ முடியும் என்ற நிர்பந்தம். அனைத்துக்கும் தயாராகி ஆண்டவனான ராமபிரான் காட்டுக்கு ஏகிறான். அப்படி ஏகும் போது முதல் நமக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. காடுனா எப்படி இருக்கும், அங்கே எப்படி என்ன செய்யணும், அங்கே ஆறுகள், குளங்கள், வெள்ளங்கள் எல்லாம் நிறைய நிறைஞ்சு கிடக்கும். அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும். அப்படி போகும்போது முதலில் தென்பட்டது சிருங்கிவேரம் என்ற ஒரு இடம். அங்கே கங்கை ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படி ஓடும்போது கங்கை ஆறா கடலானே தெரியாது. அக்கறை தெளிவா தெரியாதா, அவ்வளவு பெரிய அகண்ட கங்கை என பெருக்கெடுத்து ஓடுகிறாளாம். அப்படி கங்கை ஓடும்போது அந்த கரையை எப்படி கடக்கிறது என்று ஒரு யோசனை கூட ஓடாத அந்த வேளையிலே ஒரு மனிதர் தென்பட்டிருக்கிறார். அவர் சாதாரண உடை அணிந்து, காட்டு வேட்டுவர்கள் என்ன உடை அணிவார்களோ அந்த உடை அணிந்து கொண்டு நல்ல விசாலமான அகண்ட தோளுடன், புஜங்களுடன், என்ன நல்ல காட்டுல வேலை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும். இன்னைக்கு நிறைய இந்த உடற்பயிற்சி கூடங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தனியா போய் 10,000 20,000 செலவு பண்ணி உடலை வளர்க்குறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. சாதாரணமாகவே மரங்களையும் என்ன கட்டைகளையும் தூக்கி அலைஞ்சு என்ன தேன் கூட்டை எல்லாம் எடுத்து என்ன அதையெல்லாம் அவர்கள் செய்யும் போது அவர்கள் உடல் வலு அவ்வளவு பெற்றிருக்குமாம். அவ்வளவு வலு பெற்றிருந்ததாம் அந்த மனிதனுடைய உடல் வாகு. கண்கள் எல்லாம் நல்ல விசாலமாக தெளிவாக இருந்ததாம். இரத்த ஓட்டம்
எல்லா பக்கமும் சீறி பாய்ந்தால் நோயே வராது அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் இருக்காங்க, நான் பொய் சொல்லக்கூடாது. என்ன, ரத்த ஓட்டம் நல்ல சீறி பாய்ந்தால் கண்ணு எவ்வளவுதான் இந்த வாட்ஸ்அப்பை என்ன ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்ன இந்த டேப் வகையறாக்களை எல்லாம் அப்படியே தடவி தடவி சின்ன பொண்ணுங்க சின்ன பசங்க என்ன சுண்ணாம்பு தடவிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் பார்க்குறாங்கன்னு தெரியல. அடுத்த காட்சிகள் அப்படியே ஒரு நிமிஷம் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்க்கும்போது என்னோட வீடியோ வந்துடுது. பார்த்தவொன்னே மாமா நீங்க இருக்கீங்கன்னு கத்துறாவ. என்ன அடுத்து பாருமான்னா மாமா நான் உங்களை நேரிலே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தடவிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா. கண்ணு என்ன ஆகும், என்ன நிலைமைக்கு போகும் கண்ணு பாருங்க. சிறார்களுக்கெல்லாம் அதையெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக அங்கே இருக்கிற பெரியவங்க என்ன சின்ன சின்ன பசங்க விளையாட்டு காட்டி பந்தோடும் வெயிலோடும் மழையோடும் விளையாட கத்துக்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இந்த குகன் திடகாத்திரமாக தெள்ள தெளிவாக கண் பார்வையோட உடல் வாகுவோட இருந்திருக்கிறான். அவனை பார்த்தவுடன் ராமன் அவ்வளவு லட்சணமா இருக்கானே அப்படின்னு சொன்ன உடனே குகப்பெருமான் தடாலன்னு காலில் விழுந்துட்டானா. ராமன் காலில் என்னடான்னு பார்த்தா நானே பயில்வான் மாதிரி இருக்கேன், என்னை விட உயரமா, என்னை விட ஆஜானு வாகுவா, என்னை விட தோல் வலிமையோட பார்த்தா 7 அடி உயரமா, அதை விட உயரமா இருக்காரு இந்த பெருமான் சொல்லி தடால்னு காலில் விழுந்துட்டானா குகப்பெருமான். எப்படி இருக்கும் பாருங்க. அவனை விட ராமன் மிக லட்சணமாக இருந்திருக்கிறான் என்பது இதில் வர்ணிக்கப்படும் விவரங்கள். அப்படி இருந்த குகப்பெருமான் ராமனிடம் வேண்டி இருக்கிறான். ராமபெருமானே, இந்த உலகெல்லாம் ஆள்கின்ற சக்கரவர்த்தி திருமகனாரே, நீங்கள் என்னுடைய என்ன இடம் தேடி வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டிருக்கிறான். ராமாயணத்தை நம்ம ஒரு தடவை தான் கேட்டிருக்கோம். ராமாயணத்திலேயே ராமாயணம் கிட்டத்தட்ட 5-6 தடவை சொல்லப்பட்டிருக்கு. இப்ப குகன்ட்ட அறிமுகப்படுத்துறதுக்கு ராமன் யாருன்னு பிறந்ததுல இருந்து என்ன தடாக அரக்கிளைகள்லாம் கொன்றது என்ன, அப்புறம் விஸ்வாமித்திரன் அழைத்து சென்ற அரக்கிகளை எல்லாம் கொன்றது, அப்புறம் கைகை என்ன சாபத்தை வரத்தினாலே அது காட்டுக்கு எய்க நெய்ந்தது, இதெல்லாம் அத்தனையும் பிறந்ததுலேருந்து என்ன தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பெறாமல் அஸ்வமேத யாகம், அப்புறம் புத்திர காமேசி யாகம், அதில் ஆரம்பித்து காட்டில் வர்ற வரைக்கும் சொல்லியிருக்கானா ராமபெருமான். அங்கே ஒரு ராமாயணம் ஓதப்பட்டிருக்கிறது. பிறகு ஆஞ்சநேயரை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது அங்கேயும் முழு ராமாயணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் ராவணன்ட்ட ராமாயணம் ஒப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன், சீதையை பார்க்கும் போது ஆஞ்சநேயர் தான் யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போது ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ராமாயணத்திலேயே ராமாயணம் நிறைய ஓதப்பட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ராமாயணத்தை போய் நம்ம கதைன்னு சொல்றோமே, இது கதை அல்ல, நிஜம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி குகன் பார்த்த உடனே அப்படியே அசந்து போயிட்டானாம். அசந்து போன உடனே குகப்பெருமான் சொல்லியிருக்கிறான், சுவாமிகளே, நீங்கள் கவலையே பட வேண்டாம். நடந்தது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் காட்டில் தானே வசிக்க வேண்டும். இந்த காட்டிலே உங்களுக்கு அனைத்து தங்குறதுக்கு வீடு, சாப்பாடு, உடை எல்லாத்தையும் நான் தயார் செய்கிறேன். நீங்கள் எங்களோடையே இருந்து விடுங்கள். ஏன்னா காட்டுக்கு 14 வருஷம் இருக்கணுமா, இருந்துருங்க, இந்த காட்டிலே இருந்துருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகிறானாம் குகப்பெருமான். எப்படி இருக்கும் பாருங்க. ராமன் சொன்னானாம், இல்லை இல்லை இல்லை, நான் இன்னும் நிறைய ரிஷிகளை பார்க்க வேண்டி இருக்கிறது. இதுதான் ஹிடன் அஜெண்டா. ஏன்னா நம்ம ஒரு காரணத்துக்காண்டி ஒரு இடத்துக்கு போவான், அந்த காரணம் நிறைவேறதோ இல்லையோ வேற ஒரு சமாச்சாரம் நிறைவேறும். அதுபோல காட்டுக்கு எய்க போனது கைகையுடைய வரத்தினாலே. என்ன அப்படி இருக்கும்போது ராமனுடைய அஜெண்டா என்னன்னா, அங்கு நிறைய ரிஷி சிரேஷ்டர்கள், ஏன் குகன் முதற்கொண்டு நிறைய பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சென்று சென்று வரம் வழங்க வேண்டும். குகன் யாருன்னா வேட்டுவ என்ன இனத்தை சேர்ந்தவன். அந்த வேட்டுவ இனத்தை சேர்ந்தவர்களை வேடர்கள்னு சொல்றோம். அவர்களை சபர ஜாதி என்று சொல்லுவார்கள். சபரி தெரியுமில்ல, அடுத்து வரப்போற ஒரு பெரிய ஒரு தோழி, தோழி என்ன சபரி யாருன்னா சபர ஜாதியை சேர்ந்தவர்களை சபரின்னு சொல்லுவார்கள். அந்த சபரியினுடைய நினைவாகத்தான் இன்னைக்கு கார்த்திகை, மார்கழி, தை மாசம் எல்லாம் அப்படியே மாலை போட்டுட்டு மலை ஏறாங்க. பார்த்தீங்களா? எந்த மலை அது? சபரிமலை.
அந்த சபரியினுடைய நினைவாகத்தான் அந்த மலை விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால் தான் சபரிமலை. அவள் எளிதாக மோட்சத்துக்கு ராமரை பார்த்து போனதினாலே நாம எல்லாம் மோட்சம் போக வேண்டும் என்று அந்த முயற்சியை செய்வதற்காக ஐயப்ப சுவாமி அங்கே தவம் இருக்கிறான். அதுதான் சபரிமலை. ராமன் காட்டிய வழியிலே தான் இந்த பாரதம் நடக்கிறது. என்ன, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்பது இதற்குண்டான அடையாளம். அப்படி இருக்கும்போது குகப்பெருமான் சபரி இடத்தை சேர்ந்தவன். நம்ம காட்டுக்குள்ள போவோம், என்ன எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம்? காட்டுக்குள்ள ஒரு ஜீப்ல போனா என்னன்னு சொல்லுவோம்? லயன் சஃபாரி. என்ன, லயன் சஃபாரி, எலிஃபென்ட் சஃபாரி அப்படின்னுவோம். இந்த சஃபாரி என்கிற வார்த்தை சபரி என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான். என்ன, சபர இனத்தினாலே தான் சபரின்னு சொல்றார்கள். ஆகையாலே இந்த சபர இனத்தை சேர்ந்த இந்த வேட்டுவன் தனக்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ எல்லாமே ஏற்பாடு செய்கிறேன், நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி தன்னிடம் இருந்த காய்கனிகளை தேன் முதலியான உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு வைத்தானாம். அத்தோடு மீன்களையும் வைத்தானாம். பக்குவப்படுத்தப்பட்ட மீன்களையும் சமர்ப்பணமாக வைத்தானாம். வர்றவங்களை வரவேற்கணும்னா நமக்கு கனிகள் அதெல்லாம் கொண்டு போய் வச்சு வரவேற்கணும், இதான் முறை. அதுபோல ராமச்சந்திர பிரபு சீதையுடன் வந்த பிறகு, லக்ஷ்மணனுடன் வந்த பிறகு அவர்களை வரவேற்கும் விதமாக இது போன்ற அவர்களிடம் இருந்த பட்சணங்களிலே உயர்ந்த பட்சணங்களை வைத்தானாம். இப்ப ராமன் நான் வெஜிடேரியனா உடனே கேள்வி பிறந்தனையா? மீனை வச்சுட்டா ராமன் சாப்பிட்டாரா இல்லையா என்ற கேள்வி பிறகுதா இல்லையா? அதற்கு பதில் ராமாயணத்திலேயே இருக்கிறது. ராமன் கண்டு அருளினான், அவ்வளவுதான். ராமன் மீன் சாப்பிடல அந்த நேரத்தில். ராமன் கண்டு அருளினான். குகா, உன்னுடைய மனதார உன்னுடைய ஆத்மார்த்தமான இந்த சமர்ப்பணத்தை நான் ஏற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். அவ்வளவுதான், சாப்பிடல, ஏற்கிறேன்னு சொல்லியிருக்கான், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. அப்படி குகனுடைய அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு ராமச்சந்திர பிரபு மீண்டும் நான் என்னுடைய பயணத்தை, என்னுடைய ஆரண்ய வாசத்தை காட்டுக்குள்ளே தொடர வேண்டும். ஏனென்றால் ரிஷிகள் முனிவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக. ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அவர் கோபம் வருது. ஆசிரியர் மட்டும் சொல்லாதப்பா, இனிமே ஆசிரியர் நண்பர் சொல்லுன்றாரு. சரி, 88 வயசு ஆக போகுது. நமக்கு முத ஆசிரியர் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று தான் பழக்கம். இவர் தான் வாடா அப்படின்னு தோளில் கையை போட்டு உனக்கு சொல்லித்தர வேண்டியதெல்லாம் நான் சொல்லித்தர போகிறேன், என்ன வேணும் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நாம் படிக்கிற காலத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் லைப்ரரிக்கு போகிறதுன்னா யோசிப்பாங்க உள்ளே விடுறதுக்கு. அவங்க நம்ம போகணுன்னு போனால் உனக்கு என்ன வேணும் தர்றேன். இதே மாதிரி லேபரேட்டரி போகிறதுக்கு முன்னாடியே அதை தொடாத, இதை தொட்டால் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ தான் நீ கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அப்போவே தோளில் கையை போட்டு நம்ம கூட பழகினவர். இன்றைய வரைக்கும் அதே இது நீடிக்குது. ஆர் சந்திரசேகரன். சிறு குழந்தைகள் கூட பெரிய ஆச்சாரியர்களும் ரிஷிகளும் ஆகிவிடுவார்கள்னு சொல்கிறாங்க. அதான் உண்மை. ஏன்னா எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்படின்னா எந்த வாயால் உண்மை வந்தாலும் அதை நம்ம கேட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? திருமெய்யம்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா? பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்தில் திருமெய்யம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே எந்த பெருமாள் இருக்காருன்னா சத்தியமூர்த்தி பெருமாள் இருக்கிறார். அப்போ மெய் என்ன எதுன்னா அவன்தான் உண்மையானவன், அவன்தான் நித்தியமானவன், அதனால தான் அவனை மெய்யன் சொல்கிறாங்க. அப்போ எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் அவனுடைய பொருள் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் உண்மை. அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுது ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக விளக்கம் இது. ஆகையால இந்த குகன் ஆன்மீகவாதி, பெரிய ஆன்மீகவாதி, ராமனை கண்டுபிடித்து ராமனே நம்மை பார்க்க வருகிறாரே, ஆண்டவனை தேடி நம்ம போறோம், என்ன அவனே நம்மளை தேடி வரும்போது எவ்வளவு பெரிய பாக்கியவானாக இருக்க வேண்டும் இந்த குக பெருமான் என்று சொல்கிறார்கள் அவரை. குகனை வெறும் குகன் அழைக்கல, குக பெருமான் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை குகனுக்கு கொடுக்குறாங்க. உலகத்தில் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா நமக்கு பெரிய ஒரு தொல்லை எது தெரியுமா? இந்த ஜாதி பிரச்சனை. இந்த ஜாதி பிரச்சனையில் எத்தனை பேர் நம்மளை மடக்கி வீழ்த்தி நமக்குண்டான அந்த நல்ல ஒரு ஆன்மீக பயணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தி எங்கேயோ கூட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இங்கே என்னங்க ஜாதி பிரச்சனை இருக்கு? ஒரு சபர ஜாதியை, வேட்டுவ இனத்தை சேர்ந்த ஒருவனுடைய பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அணைப்பிலே, அரவணைப்பிலே தான் இருக்க சம்மதித்து என்ன எவ்வளவு அந்யோன்யமாக ராமன் அவனை தழுவி இருக்கிறான் பாருங்க. ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மம்னு சொல்றாங்க. இந்த வர்ணாசிரம தர்மத்தில் தான் நம்ம நாடே இப்படியே போயிருச்சு, கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. வர்ணாசிரமம் எதுலங்க இல்லை? இப்போ இந்த வேட்டுவனாக இருக்கின்ற இந்த குகன் இருக்கானே, இவன் யார் தெரியுமா? இவன் ஒரு வேட்டுவன் சொல்லிட்டு இருக்கேன். வேட்டுவன் கிடையாது, இவன் ஒரு அரசன். இவன் ஒரு அரசன். யாருக்கு அரசன் என்றால் வேட்டுவ இனத்துக்கே அரசனாக விளங்கி இருக்கிறான். அப்ப நம்ம வர்ணாசிரமத்தில் 4 வர்ணம் பிரிக்கிறோம். என்ன? பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரன்னு சொல்லி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த 4 வர்ணத்தில் எவன் மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்றாங்க தெரியுமா? சூத்ரன் தான் மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்றான். அவனுக்கு நிம்மதியா உழைச்சிட்டு என்ன 4 இட்லியை சாப்பிட்டு தூங்கிடுவான் அவன். ஏன்னா இந்த பிராமணர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப தியாகம் பண்ணி உழைச்சு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு வாழுகிறவர்கள் பிராமணர்கள். அதனால தான் எல்லாரும் அவங்கள மதிக்கிறாங்க, பிராமணர்களை. அப்படி இருக்கிறது தான் 4 வர்ணம். இந்த 4 வர்ணம் என்ன உலகத்தில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களையும் இந்த 4 வர்ணம் இருக்கு. அதனால தான் வேட்டுவ இனத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான், ஒரு தொண்டன் இருப்பான், ஒரு வியாபாரி இருப்பான், என நல்ல வார்த்தை சொல்வதற்கு ஒரு பெரியவர் இருப்பாங்க. எல்லா ஜாதிகளிலும் எல்லா இனத்திலும் இந்த 4 வர்ணங்கள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதனால தான் இந்த 4 வர்ணத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. டே எல்லாரும் சேர்ந்திருப்போம் வாங்கடா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்டா, அப்படி இப்படி அப்படியே அழைச்சிட்டு தான் தலைவாயிருவான். எப்படி எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்லி அப்படியே எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படி ஜோசியக்காரன் குடுகுடுப்புக்காரன் சொல்ற மாதிரி என்ன பல வாக்குறுதிகளை தந்து தான் தான் அரசனா இருப்பான், வேற யாரையும் உடம்பு பண்ண. என்ன இதுதான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை படித்து படித்து நாம் படுகின்ற பாடு. இதையெல்லாம் படிக்காததினாலே இந்த குகப்பெருமானையும் இந்த ராமாயணத்தையும் ஒழுங்கா படிச்சிருந்தா இது நடக்குமா? சரியா படிக்கல, சொல்லி தர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் போயிடுச்சு, சொல்லி தர்றவங்களும் இல்லாம போயிட்டாங்க, கேட்கிறவங்களும் இல்லாம போயிட்டாங்க. இதான் நடந்திருக்கு நம்ம ஊருக்கு. ஆகையால இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இது போன்ற சொற்பொழிவுகளை ஆற்ற வேண்டும் நாம் எல்லாமே. இந்த குகப்பெருமான் இப்படி சொன்ன உடனே ராமச்சந்திர பிரபு அவனுடைய பிரியத்திலையும் அவனுடைய அந்த அந்த பணியோடு செய்கின்ற செய்கையிலும் அப்படியே மயங்கிட்டானாம். மயங்கி நான் என்ன பரத லக்ஷ்மண சத்ருக்கனோடு பிறக்கவில்லை, உன்னையும் என்ன ஐவனாக பெற்றிருக்கிறேன், உன்னையும் ஒரு தம்பி போல நான் உன்னை கருதுகிறேன் சொல்லி அவ்வளவு பாராட்டி சிரேஷ்டமாக அவனை என ஏற்றுக்கொண்டானாம் ராமச்சந்திர பிரபு. அப்படி ராமச்சந்திர பிரபு ஏற்ற உடனே அக்கறைக்கு போக வேண்டும் ராமச்சந்திர பிரபு. அப்படி சொன்ன உடனே நான் நாளைக்கு காலையில் அக்கறைக்கு போகணும், அது வரைக்கும் நீ உன்னுடைய மக்களோடு சேர்ந்து என இரவு முழுதும் அங்கே கழித்து பிறகு நாளை காலையிலே வா, எனக்கு நீ உபச்சாரம் செய்தது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரான். என்ன போதும் இதை விட எனக்கு அதிகமான உபச்சாரம் செய்யாத, இதுவே அதிகப்படியானதுன்னு சொல்லி ராமன் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு மறுநாள் காலையில் வர சொன்னாராம். ஆனால் குகன் கேட்கலையாம். ராமரே, இந்த உலகையே படைத்து ஆள்கின்ற சக்கரவர்த்தி திருமகனான நீங்கள் என்னுடைய இடம் தேடி வந்திருக்கும் போது நான் எப்படி உறங்க முடியும்? இரவு முழுவதும் என்ன நாய் போலே காவல் காத்தானாம் குகப்பெருமான். என்ன நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தா இவர் நீங்க எப்ப வரைக்கும் இருப்பீங்க, எப்போ போவீங்கன்னு கேட்க முடியாது நம்மளால. அதனால இப்படி தான் கேட்போம் நம்ம, நீங்கள் எப்போ வரைக்கும் இருக்க போறீங்க, என்ன பிளான் அப்படின்னு கேட்போம். வந்த உடனே என்ன கேட்போம், உங்களுக்கு என்னங்க பிளான் அப்படின்னு கேட்டோம். என்ன பிளான் கேட்குறான், நம்ம எப்போ கிளம்புவேன்னு கேட்குறான்னு குறிப்பாக புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுவாங்க. இவர் அப்படி சொல்லலையா, நீங்க முழுவதும் இங்கேயே இருக்க வேண்டும், அதிதி சத்காரம்னு சொல்லுவாங்க. அதிதி சத்காரம்னா அதிதி என்ன தெரியுமா? அதிதி என்ன, தேதி குறிப்பிடாமல் நம்ம இல்லத்துக்கு யாராவது வந்தா அவர் தான் அதிதி. திதி என்ன, தேதி. நான் இன்னைக்கு வந்து
ட்ரெயின் இறங்கி என்ன சென்னையிலேருந்து இன்னைக்கு வந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கு வந்து சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தால் அவர் அதிதி கிடையாது. சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நின்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல வந்து நின்னா அவங்க தான் அதிதின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில், இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது என்ன. ஆகையாலே இந்த அதிதியை போல வந்தவன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை அவ்வளவு போற்றி என்ன இந்த குகப்பெருமான் வழங்கி இருக்கிறான் என்பது இந்த குகப்படலம் மூலமாக நாம் அறியக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நம்ம நண்பர்களோட சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு 1970ஆம் ஆண்டு என்ன, நான் பிறக்கவே இல்லைங்க. அப்போவே நீங்கள் பள்ளி பாடலாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க என்ன, அந்த அளவுக்கு பெரியவர்கள் நீங்கள்லாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சி குழாவி பழைய நினைவுகளை எல்லாம் கூறி பூரிக்க வேண்டும் இல்லையா. இங்கே பழைய நினைவு எதுவும் கிடையாது. குகப்பெருமான் புதிதாகத்தான் ராமனை பார்த்திருக்கிறான், புதிதாகத்தான் வணங்கி போற்றிருக்கிறான், அதுபோல அதிதி சத்காரம் செய்திருக்கிறான் குகன். இப்போ கொஞ்சி குழாவி பழைய நினைவுகளை எல்லாம் கூற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் குசேலர்கள் ஆக வேண்டும் என்ன, நாம் எல்லாம் குசேலர்கள் ஆக வேண்டும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில் யாரை பார்த்தாலும் குசலம் விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி? யாரை பார்த்தாலும் குசலம் விசாரிக்கணும். என்னங்க அது குசலம்? என்ன குசலம் யாருக்கு விசாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், மகாவிஷ்ணுவான பகவான் கண்ணனால் குசேலருக்கு விசாரிக்கப்பட்டதுதான். இன்றளவும் எல்லாருமே குசலம் விசாரிக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன. குசேலருக்கு கண்ணன் விசாரித்த அந்த விசாரிப்பு தான் குசலம் விசாரிப்பது என்று பேராகிவிட்டது. அதுபோல இந்த குசலம் விசாரிப்பதற்காக நாம் எல்லாம் இப்போது குசேல உபாக்கியானம் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே போற்றப்படுகிறது. குசேல உபாக்கியானம் என்றால், குகன் ராமனோடலாம் படிக்கல, காட்டில் திடீர்னு பார்த்துருக்கான், திடீர்னு உபச்சரணை எல்லாம் பண்ணியிருக்கான். குசேலர் அப்படி கிடையாது. எப்படி நீங்கள்லாம் கொஞ்சி குழாவி படிச்சிங்க, 1970 படித்து முடிச்சிங்க என்ன, அதுபோல இவர் சாந்திபனி ஆசிரமத்திலே, சாந்திபனி ஆசிரமம் எப்படி நம்ம சந்திரசேகர் ஐயா அப்புறம் வெங்கட்ராமன் ஐயா எப்படி இருக்காங்க இங்கே, அதுபோல கண்ணனுக்கும் குசேலருக்கும் குருகுலத்திலே ஆசிரியராக விளங்கினவர் சாந்திபனி ஆசிரமம். அது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இன்னைக்கும் யாத்திரையாக நாம் எல்லாம் போனோம்னா சாந்திபனி ஆசிரமம்னு ஒன்று இருக்கு, அதை பார்க்கலாம். ஏன்னா அந்த நிகழ்வாக இன்னும் நினைவாக இருக்கின்றது அந்த ஆசிரமம், சாந்திபனி ஆசிரமம். இப்ப குசேலர் ஏன் குசேலர் என்று அழைக்கப்படுகிறார்? குசேலரை சுதாமா என்றும் சொல்லுவார்கள், தெரியுமில்ல, சுதாமான்னும் சொல்லுவார்கள். சுதாமா என்ன, என்னைக்குமே சுபமாக இருக்கின்றவன் அர்த்தம். சுதாமா. சுதர்சனம் அப்படின்னா, சுதர்சனம் அர்த்தம் என்றைக்குமே நமக்கு சுபமான தர்சனம் கொடுப்பது சுதர்சனம் என்ற சக்கரம். அதுபோல சுதாமா என்று சொல்லப்படுகிறார் இவர். இவருக்கு உண்மையான பெயர் சுதாமா என்று சொல்வார்கள். குச்சேலர் என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், தன்னுடைய வறுமையினாலே, தன்னுடைய பிராமணத்துவம் என்ன, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். தான் நல்ல ஆடை உடுத்திக்கிட்டு நல்ல ஆஜானுபாவாக இருந்து விட்டு எல்லார்ட்டையும் டம்பம் பண்ணிக்கிட்டு என்ன நானும் பெரியவன் அலைகிறவங்க பிராமணர் கிடையாது. பிராமணத்துவம் என்னாலே ரொம்ப எளிமையாக இருக்கணும். தனக்கு கிடைத்ததை போதும் என்ற அந்த செய்கின்ற மனத்தோடு இருப்பவர்கள் தான் பிராமணர்கள். அப்பேற்பட்ட பிராமணனாக விளங்கியவர் தான் இந்த குச்சேலர். அவருக்கு சேலை கிழிந்தது போலே ஆடை கிழிந்த ஆடையோடே காணப்படுவாராம். அதனால தான் கூச்சேலர் என்று சொல்கிறார்கள். கூன்னா கிழிந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டவர்கள் தான் கூச்சேலன் என்று போற்றப்படுகிறான். அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கிற அந்த குச்சேலருக்கு என்ன, சுத் ஷாமா என்ற ஒரு மனைவி. அவளை சுசீலை என்றும் சொல்வார்கள். என்ன, சுசீலை என்று நல்ல குணவதி, அவள் தான் சுசீலை என்று சொல்லப்படுகிறது. சுசீலான்னு சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே ஸ்ரீமத் பாகவதத்தில் சுத் ஷாமா என்று சொல்லப்படுகிறது. சுத் ஷாமா என்ன, சுத்னா உணவுன்னு அர்த்தம். சுத்த சாதம், சுத்துன்னு சொல்லுவாங்க. சுவாதுனா சுவையான இருக்கின்ற அர்த்தம், அதான் சுவாது. அதுக்கு சுத்துன்னு சொல்லுவாங்க. ஷாமா என்றால் குறைந்த உணவு, குறைந்து உண்கின்றதினாலே அவள் மெலிந்து காணப்பட்டாலாம். அவளுடைய பெயர் சுஷாமா அப்படின்னு பெயர். குச்சேலருடைய மனைவி குச்சேலர் இருவரும் வாழ்ந்து வந்த காலம் அது. அவ்வளவு வறுமை.
அடுத்த வேளைக்கு அடுப்பில் ஏத்துறதுக்கு என்ன வீட்டில் சாமான் இல்லை, மளிகை சாமான் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை விட நம்ம பட்டினி கிடந்தா உயிரே போயிரும் போல, அந்த அளவுக்கு வறுமை. அப்படி இருக்கும்போது மனைவி குசேலரை பார்த்து, ஏங்க நாம இவ்வளவு கஷ்டப்படணுமா? நீங்க யாரு? நீங்க எப்பேற்பட்ட ஆளு? என்ன இந்த இந்த பாரத தேசத்தையே ஆள்கின்ற என்ன ஒரு பெரிய ராஜாவுடைய நண்பன் இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொன்ன. யார சொல்ற? அதாங்க உங்களோட பால பாடம் படிச்ச துவாரகாதீசனான கண்ணன். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, அவர் நண்பர், நீங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படி கேட்ட. அதனால என்ன, அவன் அவனுடைய நிலைமையில் இருக்கா, நாம நம்ம நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விளக்கிறானாம். மனைவி வேண்டிக் கொண்டாலாம், நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு, என்ன ஏதாவது காரணமும் வேண்டாம், சும்மா நாச்சும் அவரை நீங்க பார்த்துட்டு வாங்களேன், என்ன உங்க நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்காச்சும் போய் பாருங்களேன்னு சொல்லி அப்படியே உசு பூட்டினாலாம். அப்படி சொல்லும்போது குசேலர் நினைத்தாராம், குசேலருக்கு ஒரு மகா பக்தன் அவன். அந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் இறைவன் என்ற உண்மை அறிந்து அவனாகவே நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வான். நாம போய் கேட்கணும்ன்ற அவசியமும் கிடையாதுன்னு குசேலருக்கு தெரியும். மனைவி தன்னுடைய நிலைமையில் முடியாம வேற வழி இல்லாம போய் பாருங்க அப்படின்னு சொல்லி தூண்டினாலாம். தூண்டின உடனே போறதுக்கு தயாராயிட்டாராம் குசேலர். அப்படி தயாராகும் போது நம்ம யாரை பார்க்க போனாலும் நம்மளால முடிஞ்ச அளவு ஏதாவது ஒன்று கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ அடியேன் இந்த சமஸ்தானத்துக்கு வரும்போது, இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது, வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தோணுனது பூரா நடனகோபால நாயகி சுவாமிகள் தான். வரும்போதே வீட்டிலிருந்து ஒரு 2 தாமரைப்பூவை மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்த உடனே அங்கே போய் சமர்ப்பிச்சுட்டு தான் அடியேன் இங்கே வந்தேன். இது நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை, நம்ம செஞ்சே ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, குசேலர் கிளம்பும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, அவனுக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும். அவள்னா உயிர், என்ன அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவான். ஏதாவது அவள் கொண்டு வாவேன்னு சொன்ன உடனே மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் என்ன தொலைவி திரட்டி பெரட்டி பார்த்தா கொஞ்சம் அவல் இருந்ததான். அந்த அவலை அப்படியே மடிச்சுட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாராம். இவன் பார்த்த உடனே, குசேலர் பார்த்த உடனே, இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வளவுதான் சுவாமி இருக்குன்னு சொன்ன உடனே, அதையும் என்ன கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, குறைவாக இருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாமல் எடுத்துட்டு தன்னுடைய வேஷ்டியில் என்ன அந்த உத்திரியத்தில் மடிச்சுட்டு எடுத்துட்டு நேராக துவாரகாவுக்கு போனலாம். துவாரகாவுக்கு போனால் அங்கே உள்ள வந்து போகிறதுக்கே பல மதில்கள் தாண்டி போகணும். துவாரகாங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குற கோட்டை மதில்கள் இருக்குல்ல, அதில் வந்து பல துவாரங்கள் இருக்கும். ஜலத்வாரம் இருக்கும், என்ன அப்புறம் அதுபோல் பல துவாரங்கள் கடந்து தான் போகணும். அதனால தான் அதுக்கு பேரே துவாரகா. நம்ம வைகுண்டம் இருக்குல்ல, வைகுண்டத்தில் 7 மதில்களை தாண்டித்தான் வைகுண்ட வாசனை பார்க்கறதுக்கே நம்மளால் போக முடியுங்கிறாங்க. அதுபோல 7 மதில்கள் கட்டப்பட்டிருந்தால் தான் ஒரு கோவிலுக்கே லட்சணம், முழுமையான லட்சணம்னு சொல்லுவாங்க. அப்படி 7 மதில்கள் கட்டப்பட்ட ஒரே ஒரு கோவில் தான் இந்த உலகத்திலே இருக்கு. அது என்ன கோவில் தெரியுமா? அதாவது நானே அடியேனே பேசிக்கிட்டு இருந்தா, அடியேனை விட சொற்பொழிவு அருமையா ஆற்றவங்கெல்லாம் இங்க இருக்கீங்க. என்ன அவங்கெல்லாம் நல்லா பேசுறாங்க, ஆனா மேடையில் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கேள்வியா கேட்கிறேன், 7 மதில்கள் நிறைந்த ஒரே கோவில் உலகத்திலே எது தெரியுமா? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் தான் 7 மதில்கள் நிறைந்த ஒரே கோவில். அப்படி அந்த கோவிலை போலே இருந்ததாம் துவாரகாபதி. துவாரகாபதி அப்படி துவாரகாபதியில் போகும்போது அவ்வளவு காவலாளிகள் ஏவலாளிகள் எல்லாத்தையும் தாண்டி கண்ணனை போய் பார்க்கணுமா. அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்ணனுக்கு ஒரு குறி தெரிந்ததாம். யாரோ என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள், என்னுடைய நண்பன் பார்க்க வந்திருக்கிறான் போலே என்றத குறி தெரிந்ததாம். காவலாளிகள் சொன்னாலும் கேட்காம ஒருத்தர் வந்து உள்ள வரணும் வரணும்னு வற்புறுத்துறாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே தன்னுடைய அரசவையிலே இருக்கின்ற சிங்காசனத்தில் இருந்து எழுந்து கீழே ஓடி வந்தானாம். எப்படி இருக்கும் பாருங்க, சிங்காசனத்தில் இருந்து ஒருத்தன் நண்பனே யாருன்னு தெரியாது, திக்கு திசை தெரியாம திடீர்னு கண்ணில் பட்டவன் குகன் நண்பன் ஆயிட்டான். இவன் நண்பன்னு யாரு தெரிஞ்சதுனால அரியணையை விட்டே ஓடி வந்துட்டான். ராமனும் அரியணையை விட்டு குகனோடு சேர்ந்தான். இவன் தானாகவே அரியணையை விட்டு குசேலனோடு வந்து சேர்கிறானாம் கண்ணபெருமான். ஏன்னா எப்படி இருக்கும் பாருங்க, அந்த அரியணைக்கு மதிப்பு கிடையாது, நட்புக்கு அவ்வளவு மதிப்பு. என நண்பர்கள்
எவ்வளவுதான் பெரிய பதவியில் இருந்தாலும், என்ன எவ்வளவுதான் பெரிய டாக்டரோ இன்ஜினியரோ கலெக்டராகவே கூட இருந்தாலும் நண்பனை பார்த்த உடனே டே எப்படா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது தாங்க நட்பு. அந்த அந்யோன்யம் மீண்டும் முளைக்கும், அதான் நட்பு. என்ன எத்தனை பேர் சிரிச்சு எவ்வளோ அருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன இந்த ரமேஷ் ஐயா அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நட்பின் இலக்கணம். அந்த அந்யோன்யம் இருக்க வேண்டும், அதான் சக்கியம்னு சொல்லுவாங்க. அதுபோல கண்ண பெருமான் ஓடி வந்து குசேலரை அப்படியே அணைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போனானாம் கண்ணன். இதுதான் நட்புடைய இலக்கணம். இந்த நண்பனை அழைத்து கொண்டு உள்ளே சென்று குகப்பெருமான் ராமனுக்கு பாதுகைக்கு அபிஷேகம் செய்தானான். குகன் ராமனுடைய பாதத்துக்கு அபிஷேகம் செய்தானான், பாத பூஜை செய்தானான். கண்ணன் என்ன செஞ்சிருக்கான், உத்தமனான பிராமணனாக இருக்கும் இந்த குசேலருக்கு தன்னுடைய அரியணையை வழங்கி கண்ணன் பாத பூஜை செய்தானாம் குசேலருக்கு என்பதுதான் செய்தி. எப்படி இருக்கு பாருங்க, உத்தமமான பிராமணர்களை மதிக்கக்கூடிய லட்சணம் இது. என்ன கண்ண பெருமான் அவனுடைய உலகை படைத்த இறைவனே ஒரு பிராமணனை அமர்த்தி, ரிஷி போல இருக்கின்ற ஒரு பிராமணனை அமர்த்தி பாத பூஜை செய்யணும்னா எவ்வளவு லட்சணம் இருக்க வேண்டும். அப்படி பாத பூஜை செய்யும் போது விசிறி வீசினாலாம் ருக்மிணி பிராட்டி. என்ன விசிறி வீசினாலாம் ருக்மிணி பிராட்டி. எவ்வளவு பெரிய சேவைக்கு இந்த குசேலன் ஆளாயிருக்கிறான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படின்னா குசேலருக்கு உண்டான மதிப்பு ஏன் கண்ணனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவரை அமர்த்தி குசலம் விசாரித்தாராம் கண்ணன். என்ன விசாரிச்சிருக்கான், குசேலரே ஞாபகம் இருக்கா, நாம 2 பேரும் சாந்திபனி ஆசிரமத்தில் படிக்கும்போது ஒரு நாள் குசேலருடைய மனைவி துணைவியார் நம்மளை எல்லாம் காட்டுக்கு போய் சுள்ளி பொறுக்கிட்டு வர சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? என்ன நம்ம சாந்திமணி ஆசிரமத்தில் இருக்கிற சாந்திமணி முனிவர் என்ன நல்ல யாக யஜ்ஞங்கள் எல்லாம் செய்வார். அதுக்குண்டான சமித்துகள், குச்சிகள், மரக்குச்சிகள் அதையெல்லாம் கொண்டு வர சொல்லி நம்ம காட்டுக்கு அனுப்புனா, நம்மளும் காட்டுக்கு போனோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே குசேலர் பாக்கிய சொல்ல ஆரம்பிச்சாரா, ஆமாம் போனோம், போய் இரவுல நல்ல மழை கொட்டிச்சு மாட்டிக்கிட்டோமே, அதை தானே சொல்ற அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடந்த சம்பவங்களை மாறி 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 பேசிக்கிட்டாங்களாம். அப்படி பேசிக்கும் போது ருக்மிணி பிராட்டி அப்படியே சாமரம் வீசிக்கிட்டே இருக்கலாம். அப்படி சாமரம் வீசும் போதே என்ன குசேலர் மகிழ்ச்சி அடைந்தாராம், அவ்வளவு ஆனந்தம் அடைந்தாராம். இப்படி எல்லாம் 2 பேரும் மாறி மாறி விசாரிக்கும் போது அந்த நினைவையெல்லாம் கூர்ந்து கொண்டு கண்ண பெருமான் தன்னுடைய ஆசையாக குசேலரே நீங்கள் எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது குசேலர் அதை மறைத்து மறைத்து கொண்டு வந்திருக்கேன் இந்த இருக்கு அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தாலாம். கண்ணன் அவனுடைய அந்த ஆடையில் இருக்கின்ற அந்த அவலை, அந்த ஆடையை பிடித்து இழுத்து பறித்து கொண்டாராம் அந்த அவலை என்பது செய்தி. ஒரு நண்பன் இருக்கிற அவ்வளவு உரிமை, என்னடா கொண்டு குர்ரா அப்படின்னு வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அது போல பறித்து கொண்டானாம். பறித்து அந்த அவலை பார்த்து ஆனந்தம், பேரானந்தம் அடைந்து வாயிலே போட்டுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாராம். ஒரு வாய், 2 வாய், 3 வாயில போட்டுக்கொள்ளே ஆரம்பித்தாராம். அப்படி வாயில போட்டுக்கும் போது தன்னுடைய மனைவியான ருக்மிணி தாயார் போதும் போதும் சாப்பிட்டது அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டாராம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு செல்வம் கொடுத்தது போதும், இதை விட நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா தலைக்கெல்லாம் ஏறிடும் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இந்த ருக்மிணி பிராட்டி என்ன பண்ணிருக்கா, நீங்க ஒரு வாய் போட்டாலே போதுமே, எல்லா செல்வமும் அவங்களுக்கு கிடைச்சிருமே, இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நீங்க சாப்பிடணுமா அவசியம் இல்லையே என்று கண்ணனுடைய அருளுடைய ஏற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ருக்மிணி பிராட்டி அப்படி சொல்லியிருக்கிறாள். அப்ப சுசீலை அங்கே இருக்கின்ற அந்த குணவதியான சுத்ஷாமா என்ற சுசீலை, அவள் அங்கே எப்படி இருந்திருக்கிறாள் என்றால், இந்த ருக்மிணி பிராட்டி சாமர வீசினால அப்பவே எல்லா செல்வமும் அவளுக்கு வந்துருச்சான். அவள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ருக்மிணி பிராட்டி லக்ஷ்மி கடாட்சத்தை பொழிந்திருக்கிறாள் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து என்ன குசேலரை விடை ஆற்றுகிறார் கண்ண பெருமான். என்ன இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு, நீங்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை குசேலர் கேட்டிருக்கிறார். குசேலரே நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தோம். நீங்க நல்ல பிராமணரா தெரிகிறீங்க, உங்களுக்கு நாம எல்லாம் படிச்சு முடிஞ்ச பிறகு 1970 வருஷம் நம்ம எல்லாம் படிச்சு முடிஞ்ச பிறகு நீங்க எங்க வேலைக்கு போனீங்க, என்ன செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க, இதையெல்லாம் விசாரிச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னு விசாரிச்சாராம் குசேலர்கிட்ட.
நீங்க சரியா ஹோமம் எல்லாம் பண்றீங்களா, புரோகிதம் எல்லாம் பண்றீங்களா, யாக யஜ்ஞம் வளர்க்குறீங்களா, சந்தியாவந்தனம் செய்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணத்துவனுடைய அந்த பிராமணத்துவத்தை விசாரித்திருக்கிறார் கண்ணபெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பிராமணர்களா இருக்கீங்களா, இல்ல வைசியராவோ வேற ஏதோவோ மாறிட்டீங்களா, அரசியல்ல போயிட்டீங்களான்னு கேட்கறது போல அவர் பிராமணனாகவே அப்படியே இருக்கிறார். அந்த லட்சணத்தை அறிந்து கொண்டு குசேலரை அப்படியே போற்றினாராம் கண்ணபெருமான் என்பதுதான் செய்தி. அப்ப நம்ம லட்சணத்தை நம்ம விடக்கூடாது. எத்தனையோ பேரோட பழகலாம், எத்தனையோ காரணத்துக்காக வியாபாரம் அது இதுன்னு நம்ம பல முயற்சி எடுக்கலாம். இருந்தாலும் நம்முடைய லட்சணமான பிராமணத்துவத்தை விடக்கூடாது என்ற செய்தியை கண்ணபெருமான் நமக்கு உணர்த்துகிறார் இதன் வாயிலாக. அப்படி இருக்கும்போது இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்ணன் அவனை போற்றுகிறான். ஏன்னா குசல விசாரிக்கும் போது எத்தனையோ விஷயங்கள் நாமெல்லாம் பரிசோதனைக்கு உள்ளாகிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா கேட்கல கண்ணன், இதெல்லாம் சரியா இருக்கா சரியா இருக்கா சரியா இருக்கான்னு ஒரு பட்டியல் போட்டு விசாரிக்கிறாரு கண்ணன். சாதாரண ஆளு கிடையாதுல்ல. அதுபோல விசாரித்து பிறகு வழி அனுப்பினானாம் கண்ணபெருமான். குசேலர் தன்னுடைய இல்லத்துக்கு வருகிறார். வரும்போது உள்ள வரும்போதே பெரிய தோட்டம் இருக்கான், பெரிய அரண்மனை போல காட்சி அளிக்கிறதாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தான் சிந்தித்து அந்த மனைவியிடம் கேட்டு, என்ன நீ ஏதாவது மாய செயல் பண்ணிட்டியா, என்ன பண்ணிட்டேன்னு கேட்டா, நீங்க போய் சேர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணபெருமானை போற்றினாலாம். சுசீலையும் சேர்ந்து என்பது இந்த குச்சேல உபாக்கியானத்திலே நடந்த சில விஷயங்களை அடியேன் உங்களுக்கு செவி இன்பத்துக்காக சில நேரம் சொன்னேன். இப்ப இந்த குகப்படலம் குச்சேல உபாக்கியானம் இது இரண்டும் என்ன நம்ம எல்லாம் நல்ல ஒரு ஞான மார்க்கத்திலே செல்வதற்காக வழி ஆற்றும் என்பதை அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலையும் குசேலருக்கு என்ன நடந்தது? செல்வம் கிடைத்தது, பொருள் கிடைத்தது, இன்பம் கிடைத்தது, நல்ல குழந்தைமார்கள் கிடைத்தார்கள், நல்லா இருந்தாங்க. ஆனால் கடைசியிலே என்ன கிடைத்தது என்றால் மோட்சம் கிடைத்தது என்பதுதான் உண்மை. மோட்சம் கிடைத்தது, ஆண்டவனே கிடைச்சிட்டானாம் அவனுக்கு. அந்த மோட்ச கதியை முன்னிட்டு தான் இத்தனை விஷயங்களும் இந்த ஆன்மீகத்திலே இருக்கின்றன. அந்த மோட்சம் தான் வாழ்க்கையிலே மேக்சிமம் என்று சொல்லப்படுகிறது. மேக்சிமம் சொல்றாங்களே, அதுதான் மோட்சம். ஆனா நமக்கு இன்னைக்கு தேவை என்ன? நல்ல பொருள் வேண்டும், நல்ல ஆரோக்கியம் வேண்டும், ஹெல்த் வேண்டும், வெல்த் வேண்டும். இப்ப இந்த ஹெல்த் வெல்த்ங்கிறது என்ன? ஹெல்த்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம சௌராஷ்டிராவில் இல்ல சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை தான் நம்முடைய ஆரோக்கியத்துக்கே முதன்மையாக விளங்குகின்ற ஒரு வஸ்து, ஒரு பொருள் என்று சொல்லுவார்கள். அது என்னன்னா, அதுதான் ஹலத்னு சொல்லுவாங்க. இந்த ஹலத்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை தான் ஹெல்த்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹல்தின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, தெரியுமா? ஹல்தினா ஹெல்தின்னு அர்த்தம். இந்த மஞ்சள் இருந்தாலே ஆரோக்கியம், அது ஒரு நல்ல கிருமி நாசினி, நமக்கு உடம்புக்கு ஏற்ற ஒரு விஷயம் ஹெல்த்னு சொல்றாங்க. அந்த ஹெல்த்தும் வெல்த் என்ன அர்த்தம்? பலத்தை குறிக்கின்ற வார்த்தை வெல்த். வெல்த்னா பணங்காசு மட்டும் கிடையாது. தானியங்கள், தனங்கள் எல்லாம் நிறைந்து காணப்பட வேண்டும். பசு எல்லாமே நிறைந்து, அதுதான் வெல்த்னு சொல்லணும். அந்த வெல்த்துக்கு தான் வளம் என்று வளத்துன்னு சொல்றாங்க. நல்ல வளத்தா இருக்குன்னு சொல்லி அந்த ஹெல்த் வெல்த் இந்த இரண்டையும் பற்றி அடுத்து மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணன் கண்ணன் பேச வரப்போகிறார். அவர்களுடைய அறிமுகத்தை அடியேனே செஞ்சிடறேன், ஏன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும்ல. ஆகையாலே அடியேனுடைய நட்பு இலக்கணம் என்ற இந்த குகன் குசேலன் இரண்டு என மகான்களை பற்றி பேசிய இந்த தருணத்திலே இத்தனை நேரம் பொறுமையாக என எல்லாத்தையும் கேட்டு செவிமடுத்த அத்துணை நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அவர்களுடைய துணைவிமார்களுக்கும் அடியனுடைய கிருத்தகைகளையும் நன்றிகளையும் வெகுவாக சொல்லிக்கொண்டு, இப்பதான் கை தட்டுவீங்க எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய தடவை மணி அடிச்சுட்டாங்க ரவீந்திரன் ஐயாவும் ஓம்குமார் ஐயாவும். ஆகையாலே அடியனுடைய உரையை தொடர்ந்து முனைத்துக் கொள்கிறேன். அடியேன் பேசிய நிறைய விஷயங்களை மெதுவாக வீட்டுக்கு சென்று அசை போடுங்கள். நிறைய உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் அதை கிரகிச்சிக்க முடியுமோ, அதை ஜீரணப்படுத்திக்க முடியுமோ படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நம்மளுடைய பெருமைகளை எடுத்து சொல்லுங்க. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அனைவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி அனைவருடைய மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம்.
நமது அருமையான ஆன்மீக பேச்சாளர் விஜயபாபு அவர்கள் மிக சிறப்பாக 1 மணி நேரம் உரையாற்றினார். அவருக்கு எங்கள் நண்பர்கள் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய யூடியூப் சேனல் இருக்கின்றது, விஜயபாபு. என்ன விஜயபாபு யூடியூப் சேனல் என்ன பேர்? விஜயபாபு யூடியூப் சேனலில் இருக்காருங்க. அவர் பல கதா கலாட்சேபம், பட்டிமன்ற பேச்சுக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. அதை உங்களுக்கு மன அமைதி வேண்டும் பொழுது இவருடைய ஆன்மீக பேச்சை கேட்டு ரசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் மகிழ்ந்து ரசித்தோம். தேங்க்யூ. இப்பொழுது நம் ஆசிரியர் திரு சந்திரசேகர் அவர்களை ஒரு சிறு முன்னோட்டம். ஆசிரியர் என்றால் இப்படித்தான் இருப்பார் என்றொரு பிம்பத்தை உடைத்து மாணவர்களின் தோளில் கை வைத்து அருகில் நின்று பேசும் ஒரு ஆசான். மாணவர்களுக்கும் ஆசிரியர் என்ற ஒரு இடைவெளியின் தூரத்தை குறைத்தவர். ஆசிரியராகவும் வயதில் மூத்த நண்பராகவும் படித்து முடித்து 50 ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் இன்று வரையிலும் நம்முடன் நட்புடன் இருக்கும் ஆசான். இவர்களுக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நம் எல்லோர் சார்பாகவும் அவருக்கு குரு வணக்கம் தெரிவித்து கொண்டு அவருக்கு மரியாதை செய்கிறோம். பொன்னாடை